வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் சுந்தர்ஜி இன்சைட்ஸ். நாம் வாழும் இந்த பூமி பற்றி நமக்கு தெரிந்தது ரொம்ப குறைவுதான். ஆனா இதில் இருக்கும் சில உண்மைகள் நம்மை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு இருக்கும். பூமி எப்படி ஸ்பெஷல்? நம்ம சுற்றுலா உலகத்தில் என்ன மாதிரி அதிசயங்கள் நடக்குது? இப்போ நாம் பார்க்கப் போவது பூமி மற்றும் இயற்கையை பற்றிய சில சுவாரஸ்யமான மற்றும் ஆச்சரியமான தகவல்கள். பூமிதான் உயிர் இருக்கும் ஒரே கிரகம். நமக்கு தெரிந்த வரைக்கும் உயிர்கள் வாழும் ஒரே இடம் பூமிதான். இன்னும் வேறு கிரகங்களில் வாழ்க்கை இருக்குன்னு உறுதியான சான்றுகள் கிடைக்கல. பூமியின் 71% பகுதி நீரால் மூடப்பட்டுள்ளது. பூமியை வெளியிலிருந்து பார்த்தா நீல நிறமாகத்தான் தெரியும். ஏன்னா பெரும்பகுதி கடல்தான், நிலம் ரொம்ப குறைவு. பூமியின் நீரில் 3% மட்டும்தான் குடிநீர். மொத்த நீரில் குடிக்க ஏத்தது ரொம்ப குறைவுதான். அதனால தண்ணீர் சேமிக்கணும் என்பது ரொம்ப முக்கியம். அண்டார்டிகா உலகின் மிகப்பெரிய பாலைவனம். பாலைவனம் என்றால் வெப்பம் மட்டும் இல்ல. மழை வராத இடம்தான் பாலைவனம். அதனால் அண்டார்டிகா கூட ஒரு பாலைவனம்தான். எவரெஸ்ட் மலை ஒவ்வொரு ஆண்டும் கொஞ்சம் உயரம் ஆகுது. பூமி தட்டுகள் மெதுவா நகர்றதுனால எவரெஸ்ட் மலை வருடத்திற்கு கொஞ்சம் உயரம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. பூமியின் மையம் ரொம்ப அதிக வெப்பம் கொண்டது. பூமியின் உள்ளே வெப்பநிலை சுமார் 5000 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இது சூரிய மேற்பரப்புக்கு சமமான அளவு வெப்பம். அமேசான் காடு உலகுக்கு முக்கியமான ஆக்சிஜன் ஆதாரம். அமேசான் காடு ஒரு இயற்கையான ஆக்சிஜன் மையம் மாதிரி. இது உலக சமநிலைக்கு ரொம்ப முக்கியம். மரங்கள் எண்ணிக்கை நட்சத்திரங்களை விட அதிகமாக இருக்கலாம். ஒரு கணக்குப்படி பூமியில் உள்ள மரங்கள் விண்மீன் மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களை விட கூட அதிகமாக இருக்கலாம். சஹாரா பாலைவனம் முன்பு பசுமையான இடம். இப்போ முழுக்க மணல்தான். ஆனா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அது பசுமையான பகுதி இருந்திருக்கிறது. ஒவ்வொரு வினாடியும் பூமியில் 100 மின்னல் தாக்கங்கள் நடக்குது. ஒவ்வொரு வினாடியும் உலகம் முழுவதும் பல இடங்களில் மின்னல் அடிக்குது. இயற்கையின் சக்தி உண்மையிலேயே வலிமையானது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.